நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதான் நீங்க இங்க பாருங்க. உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. என்ன மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிடணும்னு நினைக்காதீங்க. உனக்கு வீட்டுக்கு வரதுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் உன்னை கட்டாயப்படுத்த போறதில்ல வித்யா. ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கேளு வித்யா. சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லிடுங்க. இது வரைக்கும் நான் எடுத்த எந்த முடிவுகள்லையும் நான் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டதே இல்லை. ஆமா வித்யா, நான் இந்த விஷயத்துல ரொம்ப வருத்தப்படுறேன். மனுஷங்களோட ஒவ்வொரு முடிவும் சரியா இருந்துச்சுன்னா அப்புறம் அவங்க கடவுள் ஆயிடுவாங்க. இந்த விஷயத்துல நான் தான் குற்றவாளி வித்யா. அந்த நேரத்துல நான் பண்ணது ஒரு அம்மாவா எடுத்த முடிவு. ஆனா இன்னைக்கு நான் அந்த தப்ப பண்ண மாட்டேன். ஒரு சராசரி பொண்ணாதான் நான் உன்கிட்ட பேச போறேன். அந்த நேரத்துல நான் சுயநலமா என் பையனை பத்தி மட்டும்தான் யோசிச்சேன். நான் சுத்தமா மறந்துட்டேன். நீயும் ஒரு தாய்க்கு பொண்ணுதாங்கிறத மறந்துட்டேன். இன்னைக்கு நான் எடுக்க போற முடிவு, உன்னை ஏன் பொண்ணா நினைச்சு எடுக்க போற முடிவு. என் தப்ப திருத்தறதுக்காக தான் நான் இந்த முடிவை எடுக்க போறேன். இங்க பாரு வித்யா, நீ என் கூட வீட்டுக்கு திரும்பி வந்துரு. தப்பு திருத்திக்கிறதுக்கு இதை விட்டு வேற வழியே இல்லையா அத்தை? நீங்க இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்வீங்களா? இங்க ரெண்டு பேரும் கட்டாயப்படுத்தி இந்த உலகத்துக்கு முன்னாடி புருஷன் முன்னாடியே வாழ சொல்வீங்களா? இல்ல வித்யா, அதுக்காக இல்ல. நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறது இந்த கல்யாண உறவை காப்பாத்துறதுக்கு இல்ல. எதுக்காகனா இந்த உறவை உடைக்கிறதுக்காக. ஆமா ஆமா கண்டிப்பா. யூ டோன்ட் வரி, I'll be on time. ஓகே, சீக்கிரம் வந்துடுறேன். பாய். குட் மார்னிங் டாட். குட் மார்னிங். உன்னை பார்த்தா இன்னைக்கு காலையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணுது. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் டாட். வெரி குட் ஆதிக்கனா. உங்க மந்திரி மேடம் அவங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்துட்டாங்க போல இருக்கு. ஆதி, ஒருவேளை அவங்க உனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தாங்கன்னா இல்ல உங்ககிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டாங்கன்னா நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ சகிச்சுக்கிட்டு அந்த பார்ட்டியில இருக்க வேண்டியதில்லை. விருப்பம் இல்லாம எந்த பார்ட்டிலையும் இருக்க வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை. டாட், அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஆமா, மந்திரி என்னுடைய வேலையை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னையும் அவங்க கூட ரேலிக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அடடே, இது இன்னும் ரொம்ப நல்ல விஷயமாச்சே கண்ணா. இங்க பாரு ஆதிக்கண்ணா, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குடா. எதுலையுமே நீ பெஸ்ட்டை தான் செய்வ. அப்புறம் ரேலி அது இதுன்னு ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட போற. உன் அப்பாவுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். 15th ஆகஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு நீ நேரத்தோட வந்து சேரு. அப்பா, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? இந்த நாள் எவ்வளவு முக்கியமான நாள் எனக்கு தெரியும். உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குப்பா. எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குப்பா. கண்டிப்பா சீக்கிரம் வந்துடுறேன்ப்பா. சரி கண்ணா, அப்போ ஃபங்க்ஷன்லேயே சந்திக்கலாம். See you. See you கண்ணா. Bye. ஹலோ, வந்துட்டே இருக்கேன். ஐ அம் ஆன் த வே, வந்துடுறேன். ஓகே. ஆமா, நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே இன்னைக்கு நீ ரேலிக்கு போறேன்னு. உன்கிட்ட சொல்றது அவசியம்னு தோணல. நீ என்ன பேசுற ஆதித்யா? நான் உன்னோட வைஃப். உன் வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கு நடக்கலன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? அப்படியா? அப்போ இந்த விஷயம் உனக்கு நல்லா பொருந்தும் பிரியா. நான் உன் புருஷங்கிற இந்த உறவால
உன் வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்குல்ல பதில் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா கேள்விக்கு பதில் சொல்லவும் தெரிஞ்சுக்க பிரியா. எப்போ என் கேள்விகளுக்கு உன்கிட்ட பதில் வருதோ அப்போ உனக்கும் பதில் கிடைக்கும். ஆமா வித்யா, நான் சொன்னேன்ல நான் என் தப்ப திருத்திக்க போறேன்னு. அதை எப்படி என்னால செய்ய முடியும்னா இந்த கல்யாண பந்தத்துல இருந்து உன்னை விடுவிச்சுதான் நான் அதை செய்ய முடியும். நான் உனக்கு ஒரு வாக்கு தரேன் வித்யா. நான் உன்னோட இந்த வாழ்க்கைய புதுவிதமா ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். இப்பத்துல இருந்து நான் உன்னோட மாமியார் இல்ல, நான் உன்னோட அம்மா. இனிமே எக்காரணத்தை கொண்டு சூழ்நிலைகளோட சமாதானம் பண்ணிட்டு போக உன்னை நான் விடவே மாட்டேன் வித்யா, எப்பவும் விட மாட்டேன். எனக்கு தெரியும் வித்யா, இந்த கல்யாண பந்தத்துல யாருமே சந்தோஷமா இல்ல. நீயும் இல்ல, கௌதமும் இல்ல, நானும் இல்ல. உன்கிட்ட கடைசி தடவையா கேட்கிறேன், என் கூட வந்துரு, வீட்டுக்கு திரும்பி வாமா. ஒரு மருமகளா இல்ல, என் மகளா வா. நான் உன் ட்ரெஸ் அனுப்பி வைக்கிறேன். வராததும் உன் கையில தான் இருக்கு வித்யா. Missed call. ஹலோ, வணக்கம் அத்தை. நீங்க கால் பண்ணிருந்தீங்களா? அது மாப்பிள்ள, நம்ம வித்யா எங்க இருக்கான்னு தெரியல. எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், அவ அங்க எங்கேயுமே போகல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மாப்பிள்ள. தயவு செஞ்சு நீங்க கவலைப்படாதீங்க. வித்யா இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு. உண்மையாவா? அவ நல்லா இருக்கா. அம்மா அவளை கூட்டிட்டு வரதான் போயிருக்காங்க, வந்துருவாங்க. அந்த கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அத்தை, வித்யா எப்படி அங்கிருந்து யாருக்கிட்டையும் சொல்லாம கிளம்பி வந்தா? இல்ல மாப்பிள்ள, எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம வித்யாவோட அப்பா அவளை பஸ்லயே உட்கார வச்சுட்டு வந்தாரு. இத சொல்றதுக்காக நான் உங்களுக்கு ஃபோன் கூட பண்ணேன், வித்யா வந்துட்டு இருக்கான்னு சொல்றதுக்கு. அத்தை, நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆனா இந்த விஷயத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதே அத்தை. ஃபோன் உங்களோட யாரோ ஒரு ஃப்ரெண்ட் எடுத்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, நீங்க ஏதோ பிஸியா இருக்கீங்க, அப்புறமா உங்கள்கிட்ட சொல்றதா சொன்னாரு. யாருன்னு சொன்னாரா? அது அவர் பேர் கரண். அவர் தான் உங்க ஃபோன் எடுத்தாரு மாப்பிள்ள. யார் ஃபோன் பண்ணாங்க? அது ஏதோ ஒரு ஸ்டூபிட் கிரெடிட் கார்டு கம்பெனி பா. அத்தை, நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கேன். வித்யா வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சரிங்க மாப்பிள்ள, நீங்க நல்லா இருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரிங்கய்யா, சாரி. நான் கவனிக்காம அடிச்சிட்டேன். நான் பாட்டு பாடிட்டே வந்துட்டு இருந்தேன்னா அதுல நீங்க வந்தது நான் பார்க்கல. அதனால வேகமா ஓடி வந்து அடிச்சிட்டேன். மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி என்னைக்குமே நான்
பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு வாய என்ன மூடு. மன்னிச்சு- நிறுத்து. சும்மா வள 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 வளன்னு பேசிக்கிட்டு இன்னும் ஒரு வார்த்தை பேசினா வாயிலே சுட்டு. உங்க மேடம் எங்க? கேக்குறல மேடம் எங்க? என்ன பேய் மூவி முழிக்கிற? உன் மேடம் எங்கன்னு கேக்குறல? நீங்க தானே வாயை திறந்து பேசினா சுட்டுடுவேன்னு சொன்னீங்க. அட பைத்தியக்காரி, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு இங்க இருந்து போயிடு. சரி. சரியா? நான் என்ன கேட்டேன்? என் வீட்டுக்காரி எங்க? ஐயோ, அவங்க இன்னும் வரவே இல்லை. நீங்க இங்க என்னாச்சு? இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஏன் இப்படி சொல்றீங்க? இப்படி உட்கார. இப்ப நீ எஸ்எஸ்பி கிட்ட பேசல, டிஐஜி பிரேமானந்த் கிட்ட பேசிட்டு இருக்க. அப்படியா? இது உண்மையாவே ரொம்ப ஸ்பெஷலான நாள் தான். ஆனா நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட முதல்ல சொல்லல. ஏன்னா இந்த சந்தோஷமான விஷயத்தை தனிமையில சொல்ல விரும்பினேன். அப்போ நேத்து ராத்திரி சொல்லிருக்கலாமே. நேத்து ராத்திரி உனக்கு சண்டை போடவே நேரம் சரியா இருந்தது. அப்படியா? அப்போ அதுக்கப்புறம் உன்னை காதலிக்கவே எனக்கு நேரம் பத்தல. இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு செலிப்ரேஷனுக்கு அப்புறம் பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டியில என் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும் இருக்கணும். முக்கியமா நீ என் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்க. ஆஸ் a ஸ்பெஷல் கெஸ்ட். உத்ரா, என்னோட எல்லா சந்தோஷத்திலையும் நீ இருக்கணும்னு ஆசைப்படுற உத்ரா. ஆனா அக்கா அக்கா, உன் அக்காவுக்கு அவளோட அம்மா ரோலை நிறைவேற்றவே நேரம் சரியா இருக்கு. எங்க அவ பொண்டாட்டி ரோலை பண்ண போறா? என் சந்தோஷத்தை பகிர்ந்துக்க அவளுக்கு தான் நேரமே இல்லையே உத்ரா. முக்கியமா இந்த நாள்ல. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். நீங்க சோகமா இருக்காதீங்க. நான் இருக்கல உங்க கூட. சோகத்திலையும் அப்புறம் சந்தோஷத்திலையும். எனக்கு தெரியும் உத்ரா. அதனாலதான் நீ என் கூடவே இருக்கணும்னு விரும்புற. ஆனா உனக்கு தான் தெரியுமே, அங்க எல்லாருமே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, மீடியாக்காரங்க, குடும்பம். அந்த நேரத்தில் எல்லார் பார்வையும் நம்ம மேலதான் இருக்கும். அதனாலதான் நான் என்ன சொல்ல வர. எனக்கு நல்லா புரியுது. அப்படின்னா என்னன்னா, அங்க வெறும் என்னோட இடம் உங்க மனைவியோட தங்கச்சி இல்ல? தேங்க்யூ உத்ரா. என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டவ நீ ஒருத்தி மட்டும்தான். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவ. ஐ லவ் யூ உத்ரா. நான் உன்னை காதலிக்கிறேன் உத்ரா. சரி, சீக்கிரம் ரெடி ஆயிடு.
நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். ஹலோ. என்ன மேடம் பண்றீங்க? நேத்திக்கு ராத்திரியில இருந்து மேடம் வீட்டுல ஆளையே காணோம். அது வந்துங்க, நான் வித்யாவை கூட்டிட்டு வரதுக்கு வந்திருக்கேன். வெளியில போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போனன்னு கூட உனக்கு தெரியாதா? வேலைக்காரங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்க. அந்த அளவுக்கு இந்த வீட்டுல எனக்கு நீ மரியாதை வச்சிருக்க. சரி, விஷயத்துக்கு வா. உன் மருமக இப்போவாது புறப்பட்டு வராளா இல்லையா? அது அது என்னன்னா, ஆமாங்க, அவ என் கூட வரா. அதான் நல்லது. அவளுக்கும் சரி உங்களுக்கும் சரி. நேரத்துக்கு வந்து சேரு. சரிங்க, நான் முயற்சி பண்றேன். முயற்சியா? இந்த நாள் எவ்வளவு முக்கியமான நாள்னு உனக்கு தெரியும்ல. இந்த மாதிரி நேரத்துல நீ என் கூட அவசியம் இருக்கணும். அது எனக்கு தெரியுங்க. ஆனா அது தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நீ வீட்டுல இருந்திருப்ப. அதை விட்டுட்டு அலட்சியமா முயற்சி பண்றேன்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு வந்து சேரு. இந்த SS பிரேமானந்த பத்தி பெருமையா பேசுறவங்க எல்லாரும் அவன் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு தேடுவாங்கல்ல. அந்த இடத்துல நீ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். இந்த நாள் எனக்கு வெறுமனே சந்தோஷம் ப்ரமோஷனை கொடுக்கிற நாள் மட்டும் இல்ல. இது என்னோட ஃபியூச்சர், என்னோட கரியர், என் மரியாதையை காப்பாத்துற விஷயம். அதுக்கு களங்க விளைவிக்கிற மாதிரி எது நடந்தாலும் என்னால தாங்கிக்க முடியாது. மீறி ஏதாவது நடந்தது, உனக்கு என்ன பத்தி என் கோவத்தை பத்தி தெரியல. சீக்கிரம் கிளம்பி வந்து சார். சரிங்க. என்னால புரிஞ்சுக்க முடியல சீனு. ஒருவேளை வரமாட்டேன்னு வித்யா முடிவெடுத்துட்டா, அதுல அவளோட தப்பு எதுவும் இல்ல. தப்பு என்னோடது சீனு, என்னோடது. வித்யாவோட இந்த முடிவுக்கு நான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கே தெரியாது வித்யா, நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க தெரியுமா? நீ வீட்டுக்கு திரும்பி வரதுக்கு முடிவு பண்ணி என்னோட ப்ராப்ளத்தை மட்டும் சால்வ் பண்ணல, நீ எனக்கு என் தப்பை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்க. தேங்க்ஸ், தேங்க்ஸ் வித்யா. எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. ஏன்னா எனக்கு தெரியும், நீ பண்ண எல்லாமே என்னோட சந்தோஷத்துக்காக தான் பண்ணிருக்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு நீதான் காரணம். உனக்கு தெரியுமா, நான் இங்க இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் எதையுமே என்னால மறக்கவே முடியாது சீனு. அப்புறம் முக்கியமா உன்னை, ஏன்னா நீ என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். உன் ஃப்ரெண்டு பேரு கெட்டு போற மாதிரி இனிமே அது மாதிரி எதுவும் பண்ணாத. எனக்கு தெரியும் நீ ரொம்ப ஸ்ட்ராங்னு.
இனிமே இந்த உலகத்தில் நீங்கள் தோல்வி ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இனி இருக்காது. எனக்கு நல்லா தெரியும் உங்களால் இந்த உலகத்தை எதிர்கொள்ள முடியும்னு. நீங்க எல்லாரும் கூட என்ன ரொம்ப அக்கறையா பாத்துக்கிட்டீங்க. தேங்க்யூ. நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் நீயும். எனக்கு என்ன ஆச்சு? வித்யா போய் தானே ஆகணும். ஆனால் வித்யா போகிறதால எனக்கே கஷ்டமாக இருக்கு. எதனால?